இப்போ இவன் உயிரோட இருப்பான்னு நிச்சயம் ராஜா மகிழ்ச்சியா நீ உயிரோட இருக்கியப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அங்க அதனால எழுதப்பட்டு இருக்குது அவருடைய மனசுல துக்கம் வேதனை. ஏன்னா அவன் மறைச்சுதானே போயிருப்பான். தானியேலை எல்லா சிங்கங்களும் அடித்து கொண்டு போட்டிருக்குமே. இன்றைக்கு எனக்கு பிரியமான எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு மனுஷன் அவன் மறுத்து போயிடுச்சாரு. யாரா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவனை தப்பு வைக்கிறதுக்கு, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவனை எப்படியாவது உயிரோட காப்புறதுக்கு, எப்படியாவது அந்த அரசுல ஏதாவது ஒரு சட்டத்தை இன்னைக்கு ஏதாவது ஒன்று நியமிச்சிருக்கிறான்னு எவ்வளவோ நான் கரட்டி பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே என்னால என்ன பண்ண செய்ய முடியலையே. அந்த சூரியன் அஸ்தமான வரைக்கும் அவன் உயிருக்காக நான் போராடுனேன், அவனை காப்பாற்றுறதுக்காக போராடினேன், அவனை சிங்கக்குழியை போடக்கூடாது எப்படி இல்லாம முயற்சிக்கிறேன், என்னால ஒன்று முடியலையே. இப்போ என் மூலமாகவே அவன் சிங்க புகையில போடப்பட்டான். நிச்சயமா என்ன பண்ணிருப்பான், அதனாலதான் என்ன பண்ணான், ஓடி வந்து உயர சத்தத்தோடு கேட்டான். சந்தோஷமா கேட்கல, ஏன்னா எதிர்முனையில இருந்து சத்தம் வரப்போறதே கிடையாது என்று சொல்லி உயர சத்தமா கேட்டாங்க. என்ன கேட்டான், என்ன கேட்டான், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் நேசிக்கிற, இடைவிடாமல் அவரையே யோசித்து இடைவிடாமல் நீ செபிக்கிறீங்க, இடைவிடாமல் அவருக்கு எல்லாவற்றையும் முதன்மை கொடுக்கிறீங்க, உன்னை தப்புவிச்சாராப்பா. அப்ப அவர் சொன்ன, ராஜாவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாரா, தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணாரு, என்னை பாரு. இன்னைக்கு போராட்டங்கள் வரலாம், சிங்கங்கள் கூட எழுப்பி நிக்கலாம், எவ்வளவு காரியங்கள். ஆனா இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஜெபிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. பயப்படுறோம்னா நம்ம ஜெபிக்கலன்னு அர்த்தம். இது ரெண்டு தான்.